ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசிக்காரங்களை பற்றி. மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது சனியை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு மனசில் தோன்றதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம்தான். எதையுமே சரி செய்ய முயற்சி செய்கிறீங்க, யாருக்குமே தீங்கு செய்யலை, குடும்பத்தில் ரொம்பவே உழைச்சி முன்னேற வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் வாழ்க்கை மட்டும் எளிதாக உங்களுக்கு செல்லலை. சில நேரங்களில் எல்லாமே சரியாக போகிற மாதிரி இருக்கும், அடுத்த நிமிஷமே ஏதோ ஒரு பிரச்சனை நிற்கிது. அதுதான் சனியினுடைய ஒரு நட. சனி பகவான் மெதுவாக மனுஷனை சோதிப்பார், ஆனால் அவசரமாக எதையுமே எடுத்து கொடுக்க மாட்டார். ஆனால் கொடுத்தாரு அப்படின்னா நிரந்தரமாக கொடுப்பாரு. மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து கஷ்டத்தை மட்டுமே பார்த்தவங்க நீங்கள். சின்ன வயசுல பொறுப்பைய எடுத்தவங்க. மற்றவங்க விளையாடக்கூடிய வயசுல கூட நீங்கள் குடும்பத்தை நினைச்சவங்க. அதனால தான் சனி உங்களை வலிமையான மனிதராக மாற்ற நினைக்கிறாரு. சனி ஏன் இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாரு அப்படின்னா, சனி உங்கள் வாழ்க்கையை திருத்துறதுக்காக தான். இதுதான் உண்மையான இது. சனி ஒருத்தரை கஷ்டப்படுத்துறதுக்காக வரமாட்டார், அவங்க வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த தான் வருவார். தவறான வழியில் போகாமல் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வருவார். மகர ராசிக்காரங்க சில நேரங்களில் எல்லாரையுமே நம்பி ஏமாந்துருந்துருக்கலாம், உறவுகளை நம்பி கஷ்டப்பட்டும் இருந்திருக்கலாம், நண்பர்களை நம்பி மனமும் உடைஞ்சிருக்கலாம். நீங்கள் எவ்வளவு தான் எல்லாருக்குமே நல்லது பண்ணினாலுமே கடைசியில் எல்லாருமே உங்களை பதம் பார்த்துருவாங்க. அந்த அனுபவங்கள் எல்லாமே வீணாக போகலை. அதுதான் சனி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். எல்லாருக்கும் நீங்கள் நல்லது பண்ணினாலும் உங்களுக்காக அப்படிங்கும் பொழுது யாருமே வரமாட்டாங்க. ஒரு முறை ஏமாந்தவங்க 1000 முறை யோசிப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போது நீங்கள் எதையுமே கவனமாக பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. குடும்ப வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மைகள் என்ன அப்படின்னா, மகர ராசிக்காரங்க குடும்பத்தை ரொம்பவே முக்கியமாக நினைக்கக்கூடியவங்க. குடும்பம்தான் உங்களுடைய உலகமாகவும் இருக்கும். அவங்களுக்காக தான் நீங்கள் இருக்கீங்கன்னு கூட சொல்லலாம். அவங்க தங்களுக்காக உங்களுக்காக கிடையாது, குடும்பத்திற்காக வாழக்கூடியவங்க தான் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க. ஆனால் சில நேரங்களில் குடும்பத்திலேயே புரிதல் அப்படிங்கிறது குறையும் பொழுது நீங்கள் ரொம்பவே வேதனைப்படுறீங்க. நீங்கள் செஞ்ச உதவியை யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தோணும். நீங்கள் செஞ்ச தியாகத்தை யாருமே புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தோணும். அந்த நேரத்தில் மனசு உடைஞ்சு போயிடும், அமைதியாக இருக்க ஆரம்பிப்பீங்க. சில நேரங்களில் பேசவே மனசு கூட வராது. வீட்லேயே இருந்தாலும் தனிமை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. நல்ல மனசு கொண்டவங்க இறைவன் என்னைக்குமே கைவிடவே மாட்டார். மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உழைப்பில் பெயர் போனவங்கன்னு சொல்லலாம். அவங்க ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. பணம் சம்பாதிச்சு கஷ்டப்படக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. ஆனால் பணம் கையில் நிலையாக இருக்காத மாதிரியே இருக்கும். சம்பாதிச்சது எல்லாமே செலவாயிரும். குடும்ப தேவைகள், கடன், பொறுப்பு எல்லாத்தையும் சேர்த்தி நீங்களே பார்க்குற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் இவ்வளவு உழைக்கிறோம், ஆனால் ஏன் முன்னேற்றம் வரலை, நமக்குன்னு ஒன்று வாங்கிக்க முடியல, நமக்குன்னு ஒன்று செஞ்சுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான வருத்தங்கள் எல்லாமே கூட இருக்கும். மெதுவாக உழைச்சி உயருங்க. தாமதமாக வந்த பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிலையாக தான் இருக்கும். மெதுவாக ஏறும் மலை தான் உறுதியாக இருக்கும். அந்த மாதிரி தான் மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மெதுவாக உயர ஆரம்பிக்கும். இந்த காலத்தில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும், அதிகமாக யோசிப்பீங்க, எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சில நேரங்களில் அமைதியாக தனியாக இருக்கக்கூட விரும்புவீங்க. யார்கிட்டையுமே பேசுறதுக்கு மனசே வராது. ஆனால் அந்த அமைதி தான் உங்களை பலமாகவும் ஆக்குது. தனியாக இருந்தால் தான் வாழ்க்கை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது புரியும். யார் நம்ம மனிதர் அப்படிங்கிறதும் தெரியும். எந்த வழியில் போகணும் அப்படின்னு தெளிவாக தெரியும். சனியினுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, சனி ஒருத்தரை கீழே தள்ள வரமாட்டார், அவருடைய வாழ்க்கையை உயர்த்த தான் வருவார். முதல்ல கஷ்டத்தை கொடுப்பாரு, பின்னாடி பொறுமையை கற்றுக் கொடுப்பாரு, அதற்கப்புறம் தான் நல்ல வாழ்க்கையும் கொடுப்பாரு. சனி சோதிச்சவன் சிங்காசனத்தில் உட்காருவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது மெதுவாக வந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு கஷ்டம் இருந்தாலும் நாளைக்கு நிம்மதி வரும். இன்னைக்கு கண்ணீர் வடித்தாலுமே நாளைக்கு கண்டிப்பாக சந்தோஷம் வரும். இன்னைக்கு சோதனைகள் இருந்தாலும் நாளைக்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். மகர ராசிக்காரங்க வாழ்க்கையை கவனமாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் மட்டும் புரியும். என்ன அப்படின்னா, நீங்கள் எதையுமே எளிதாக பெறவே முடியாது. சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். மற்றவங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தாமதமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாகவும் இருக்குது. அதனால் சில நேரங்களில்
மனதில் ஒரு கேள்வி வரும், என்ன வாழ்க்கை இது, ஏன் இதெல்லாம் நமக்கு தாமதமாக கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த கேள்வி வரக்கூடிய நேரம் சனி உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யக்கூடிய நேரமாக இருக்கும். சனி உடனே எதையும் கொடுக்க மாட்டார். முதல்ல காத்திருக்க சொல்லுவார், பின்னாடி பொறுமையாக கற்றுக் கொடுப்பார். அதுக்கப்புறம் தான் பலனையும் கொடுப்பார். உறவுகள் சோதிக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும். மகர ராசிக்காரங்க யாரையுமே எளிதாக காயப்படுத்தவே மாட்டாங்க. அவங்க அமைதியாக இருப்பாங்க, சண்டை பிடிக்காதவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய நல்ல மனசை சிலர் ரொம்பவே தவறாக பயன்படுத்திக்கிறாங்க. நீங்கள் உதவி செஞ்சவங்களே சில நேரங்களில் எதிராக பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் நம்பினவங்களே தூரமாகி போயிடுறாங்க. அது மனசை ரொம்பவே அதிகமாக காயப்படுத்துது. அந்த நேரத்தில் யாரையுமே நம்பவே கூடாது அப்படின்னு கூட தோணும். ஆனால் அதுவே வாழ்க்கையினுடைய ஒரு உண்மையான பாடமாகவும் இருக்குது. நம்பிக்கை உடைஞ்சாதான் அறிவு அப்படிங்கிறது பிறக்கும். அந்த மாதிரி இந்த அனுபவங்கள் எல்லாமே மகர ராசிக்காரங்களை விழிப்புணர்வுடன் வாழ தான் கற்றுக் கொடுக்குது. மகர ராசிக்காரங்க குடும்ப பொறுப்பை தங்களுடைய தோளில் சுமக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஓய்வு அப்படிங்கிறதே இருக்காது. குடும்பத்திற்காக எல்லாத்தையுமே தாங்கி வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் அந்த பொறுப்பு அப்படிங்கிறது அதிகமாகிடுது. பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை நடத்தணும், கடனை அடைக்கணும், எல்லாமே ஒரே நேரத்திலேயே வரும். அதனால தான் மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாகும். சில நேரங்களில் நான் மட்டும்தான் இவ்வளவு சுமை தூக்குறேனா அப்படின்னு கூட தோணும். ஆனால் இறைவன் அப்படிங்கிறவரை அதிகமாக சுமை தூக்கக்கூடிய மனிதருக்கு தான் அதிக பலம் கொடுப்பாரு. வேலை செய்யக்கூடிய இடத்துல உழைப்புங்கிறது அதிகமாக இருக்கும். நீங்கள் செஞ்ச வேலைக்கு உடனடி பாராட்டும் கிடைக்காம போகும். மற்றவங்கெல்லாம் முன்னேறி போகும்போது மனசு வருந்தும். ஆனால் அமைதியாக உழைக்க கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கும். சிலருக்கு திடீர் வேலை உயர்வு வரும், சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், சிலருக்கு தொழில் ஆரம்பிக்க வாய்ப்பு கிடைக்கும். முதல்ல கஷ்டமாக இருந்தாலும் மெதுவாக நிலைமை அப்படிங்கிறது மாறும். மண்ணுழுதவனுக்கு தான் பயிர் கிடைக்கும். அந்த மாதிரி உழைத்த மகர ராசிக்காரங்களுக்கு தான் நல்ல பலன் அப்படிங்கிறது தாமதமாக இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு பணம் மெதுவாக சேரும். அவங்க ஒரே நாளில் பணக்கார ஆக முடியாது. ஆனால் அவங்க சம்பாதிக்கிற பணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிலையாக இருக்கும். சில நேரங்களில் பணம் இல்லாத நிலையெல்லாம் கடன் சுமையெல்லாம் இருக்கும், செலவும் அதிகமாக இருக்கும். ஆனால் மெதுவாக கடன் குறையும், சேமிப்பு உருவாகி வாழ்க்கையில் நிலையாக இருக்க ஆரம்பிக்கிறதுக்காக சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவார். எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வீட்டை விட்டு போகக்கூடிய நிலைமையெல்லாம் கூட நீங்கள் இருந்திருக்கீங்க. அப்படி இருந்தாலுமே அத்தனை சோதனைகளையும் தாண்டியுமே இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய நிலைமை வரப்பொழுது அப்படிங்கும் போது உங்கள் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். துளி துளியாக சேர்ந்தது தான் பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சிறிய சேமிப்பு பெரிய பாதுகாக்க நமக்கு கொடுக்கும். இந்த காலத்தில் மகர ராசிக்காரங்க அதிகமாக அமைதியாகிடுவாங்க. அவங்களுக்கு தனியாக இருக்கணும் அப்படின்னு தோணும், அதிகமாக பேசவும் தோணாது. ஆனால் அந்த அமைதி அவங்கள ரொம்பவே பலமாக்கும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு புரிய வைக்கும். எந்த வழியில் போகணும் அப்படிங்கிறதுக்கான தெளிவும் வரும். வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படின்னு தெரியும். சனி சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். முதல்ல கஷ்டத்தை கொடுப்பாரு, பின்னாடி அனுபவத்தை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் நல்ல வாழ்க்கையுமே கொடுப்பாரு. சனி கொடுத்த கஷ்டம் நிலையான சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மெதுவாக நல்ல காலமாக ஆரம்பமாகி கொண்டே இருக்குது. இன்னைக்கு கஷ்டம் இருந்தாலும் நாளைக்கு அமைதி வரும். இன்னைக்கு தடைகள் இருந்தாலுமே நாளைக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும். இன்னைக்கு மன அழுத்தம் இருந்தாலும் நாளைக்கு சந்தோஷம் வரும். மகர ராசிக்காரங்களை சனி சோதிச்சாலுமே இறுதியில் உயர்த்தி தான் கண்டிப்பாக நிறுத்துவார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மகர ராசிக்காரங்க சின்ன வயசுலேருந்தே கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வாழ்ந்தவங்க. எந்த சந்தோஷமுமே அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. அதனால் அதை நினச்சி நீங்கள் இவ்வளவு நாட்களாக வருத்தப்பட்டிருக்கீங்க. எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டால் தான் நமக்கு கிடைக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும் அப்படிங்கிறத எங்களால் ஆணித்தனமாக சொல்ல முடியும். சனி பகவான் நம்மளை எப்பொழுதுமே சோதிப்பார், ஆனால் கைவிடவே மாட்டார். எது கொடுத்தாலும் கொஞ்சம் லேட்டாக தான் கொடுப்பாரு. ஆனால் கண்டிப்பாக அது நமக்கு உறுதியாக லாஸ்ட் வரையும் நம்ம கூட இருக்கிற மாதிரி பண்ணக்கூடியவர் தான் நம்மளுடைய சனி பகவான். அதனால் இனிமேட்டு உங்களுடைய மன அமைதி, உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி முடிஞ்ச வரையும் சனிக்கிழமைகளில் போயிட்டு சனி பகவானை வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்பவே உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமே
இனிமையான நாட்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலயமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி.